ஹாய் எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நமது அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் புதுக்குடியிருப்பு பரந்து வீதியில் அமைந்திருக்கிற ஜால் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கிறோம். சர்ப்ரைஸ் ஒன்று செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ், அதை நாங்கள் பார்க்கலாம். புதுக்குடியிருப்பில் பிரபலமான ஜால் ஐஸ்கிரீம் கடையை முதல் பார்த்து கொண்டு அந்த சர்ப்ரைஸ் செய்வதற்கனுடைய எங்களுடைய வாடிக்கையாளர் உள்ளே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர் அந்த 17 வயது அந்த ஒரு தம்பிக்கு சர்ப்ரைஸ் செய்வதற்காக வந்திருக்கிறோம். பாப்பம் அவர் எப்படி தன்னுடைய அந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கள் என்று சொல்கிறார் என்றதை அதையும் பார்த்து கொண்டு இந்த ஜால் ஐஸ்கிரீம் கடையையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்று நாங்கள் இருக்கிறோம். இதுதான் அந்த ஜால் ஐஸ்கிரீம் ஷாப். மிகவும் ஒரு சுவையான ஐஸ்கிரீம் வகைகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையானது ஓர்டர் மூலமாகவும் இவர்கள் எங்களுடைய இல்லங்களில் நிறுவனங்களில் நடக்கின்ற வைபவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் வகைகளையும் இவர்கள் ஓர்டர் மூலம் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். மலிவாகவும் தரமாகவும் இருக்கும் இந்த ஜால் ஐஸ்கிரீம். இந்த ஜால் ஐஸ்கிரீமுக்கு தான் நைல் சர்ப்ரைஸிலிருந்து எங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ளேயே அந்த தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது இன்றைக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் செய்ய போகிறோம் என்று. அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள், 17வது பிறந்த நாள். பார்ப்போம் என்ன செய்கிறார், அவர் எப்படி அவர் சொல்ல போகிறார், அவங்களை என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அதை சுவாரஸ்யமாக நாங்கள் கண்டுகளிக்கலாம் என்று இருக்கிறோம். உள்ளே நாங்கள் இந்த ஜால் ஐஸ்கிரீமை உங்களுக்கு முதல் தடவையாக காட்டிக்கொண்டு எப்படி அந்த வடிவமைப்புகள் இருக்கின்றன, அழகாக சிறுவர்களை கவரக்கூடிய மாதிரி, வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய மாதிரி, அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புகளை இங்கே செய்து வச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான சகலவிதமான ஐஸ்கிரீம் வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய நண்பர்கள் இலங்கையில் வாழும் நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற நண்பர்கள் உறவுகளாக எங்களுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு தடவை புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நீங்கள் வருவீர்களானால் இந்த ஜால் ஐஸ்கிரீமுக்கு ஒரு தடவையாக நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சுவைத்து விட்டு செல்லாம். ஒரு குட்டி பொண்ணு பார்க்குறா பாருங்க, இவர் தான் அந்த தம்பி. நாங்கள் இன்றைக்கி இவருக்கு தான் அந்த சர்ப்ரைஸை செய்ய போகிறோம். இது இவங்களோட அம்மா, இவங்களோட அப்பா அம்மாவில் இருக்கிறார். இது அப்பாவுடைய நண்பர். இவர் தான் எங்களுடைய அப்பா, அவருடைய அப்பா. பாப்பம் இந்த சர்ப்ரைஸை நாங்கள் செய்வதற்கு வந்திருக்கோம். அவருக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. என்ன நடக்க ஒரு பக்கம் தயக்கமாக இருக்கிறது போல இருக்குது. நல்ல அழகான ஒரு காட்சிகளை வடிவமைத்திருக்கிறார்கள். இதில் அநேகமான பேர் ஃபோட்டோஸ் கூடிய எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல முறையான ஒரு வடிவமைப்பை செய்து இருக்கிறார்கள். அவர் அவங்களோட அம்மாவுக்கு சொல்கிறார் போல் இருக்குது. வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க இன்னும், ஆனால் அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுது என்று சொல்லி. இதுதான் அதனுடைய உள்ளமைப்பு. பாருங்கள் எப்படி அழகாக காட்சிகளை செய்திருக்கிறாங்க. இந்த நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் இவர் யாரை சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறார், எப்படி கதைக்க போகிறார் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸை நாங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ஐஸ்கிரீமும் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. மற்றும் சுவையாக இருந்த ஐஸ்கிரீமையும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். நாங்கள் இந்த சர்ப்ரைஸை செய்துட்டு நாங்களும் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போகலாம் என்று நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். இந்த தம்பிக்கு விளங்கிட்டது, நாங்கள் சர்ப்ரைஸ் செய்யத்தான் வந்திருக்கிறோம் என்று அந்த தம்பிக்கு விளங்கிட்டது. அப்போ நான் கேட்டேன் யார் இந்த சர்ப்ரைஸை செய்திருப்பாங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தன்னுடைய அப்பாவை சொல்லியிருந்தார். அப்பா தான் செய்திருப்பாருன்னு சொல்லி. நீங்கள் அம்மாவை சொல்லாமல் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நான் இதில் கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரி, அப்பாவில் இவ்வளோ நாளும் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் அப்பாவில் தான் விருப்பம். நீங்கள் மட்டும்தான் அப்பாவை சொல்லியிருக்கிறீங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் அம்மாவில் விருப்பம். நீங்கள் அம்மாவை சொல்லாமல் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன காரணம்? இல்லை ஏதோ ஒன்று இருக்குது தானே, விருப்பத்தில் ஏதோ ஒன்று விருப்பம் தானே. என்ன சொல்கிறீங்க? கேட்கல எனக்கு சவுண்டாக சொல்லுவாங்க. பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா அப்பாவில்? அப்படியா? சரி, அப்போ இன்றைக்கு இரவுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ இன்றைக்கு இரவுக்கு சாப்பாடு இல்லை. ஆமாம், சரி, ஓகே. இன்றைக்கு தனுவுக்கு ஸ்பெஷலான இன்றைக்கு ஒரு எத்தனாவது பிறந்த நாள்? 17வது பிறந்த நாளை நாங்கள் அவங்களோட வீட்டில் கொண்டாடாமல் புதுக்குடியிருப்பில் ஒரு பிரபலமான ஒரு ஐஸ்கிரீம், ஜால் ஐஸ்கிரீம் என்று சொல்லுவாங்க. ஸ்பெஷல் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி மட்டும்தான் ஆக்கள் இல்லை. சண்டேயில் கிரவுட் தான், நாங்கள் வர முடியாது. சண்டேயில் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை செய்ய முடியாது. இந்திய தருணத்தில் வரக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சம் ஆக்கள் கிரவுட் குறைய வந்திருக்கிறோம். ஓகே, சரி. புதுக்குடியிருப்பில் ஒரு பிரபலமான
ஸ்பெஷலான ஒரு ஐஸ்கிரீம் ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தனுவுக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸில் இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்திருக்கிறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே தனுவன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இருங்க பண்ணும் ரைட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் நடுங்குது. யாரப்பா இதை அனுப்பியிருப்பாங்க, யார் இதை அனுப்பியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி உங்களில் மிக்க பாசம் வச்சுருக்கிற அன்பு வச்சுருக்கிற ஒருத்தங்கள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரிதானே? சரி, தனுவுக்கு வந்து 17வது பிறந்த நாள். என்ன செய்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் படிக்கிறீங்க. எங்கே படிக்கிறீங்க? சென்ட்ரல் காலேஜ். சென்ட்ரல் காலேஜ்லன்னா அதுக்கு முன்னுக்கு பேர் ஒன்றும் இல்லை. எந்த சென்ட்ரல் காலேஜ்? புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் படிக்கிறீங்க. மேத்ஸ் படிக்கிறீங்க. என்ன ஓ லெவலில் ரிசல்ட்ஸ்? 6A2BC. ஓகே. ஆனால் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்க? நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும் தானே? உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கு? 8AB. ஓகே. அப்போவே நீங்கள் மேத்ஸ் படிக்கணும் கொண்டு இருந்தீங்களா இல்லை சயின்ஸ் படிக்கணும் கொண்டு இருந்தீங்களா? பயோ படிக்கணும். ரைட். அதை தான் கேட்டேன். எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு 10ஆம் ஆண்டு வரைவே நான் இன்னும் படிக்கணும் இருப்பேன். பிரச்சனை இல்லை. ஓகே, மேத்ஸில் வந்து நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம், நல்லா படிக்கணும். ஓகே தானே? சரி, இப்போ சொல்லுங்கள், யார் இந்த சர்ப்ரைஸை செய்திருப்பாங்கன்னு உங்களோட கேஸ்? உங்களை 3 பேரை தான் சொல்லலாம். 3 பேரை தான் சொல்லலாம். யார் தனுவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஎம் வச்சிருக்கிற ஸ்பெஷலான ஒருத்தங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் குழுக்கள் தரலாம். நீங்கள் கேட்டீங்கன்னா குழுக்கள் தரலாம். சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? சரி, தானே சொல்லுங்கள், யார் தந்துருப்பாங்க? சரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் தந்துருக்காங்க. சரி, ரைட், இந்த மாதிரி தந்துருக்காங்க. இன்னொரு கிஃப்டை தந்துருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன எடுங்க எடுங்க, எனக்கு தெரியும். என்ன கேஷா? ஓகே, எவ்வளோ தந்துருக்காங்க? 10,000 ரூபா வந்துருக்காங்க. ஓகே, சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? சொல்லணும், யாரை கெஸ் பண்ணுறீங்க? எனக்கு கீழே சவுண்டாக தெரியும். அப்பா. என்ன திடீரெண்டு முதலையும் பேர் வச்சது அப்பா, இப்போ சர்ப்ரைஸ் அப்பா? நோ, அப்பா இல்லை, அப்பா இல்லை. வேறு யார் கெஸ்ஸிங்? உங்களோட கெஸ்ஸிங்க? அம்மம்மா. எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியா. என்ன பேர் உங்களோட அம்மம்மாக்கு? பிரேமா. பார்க்கலாம். அப்பாவை சொல்லியிருக்கிறீங்களா, அம்மம்மாவை சொல்லியிருக்கிறீங்க. ரைட். வேறு யார்? அவங்கள இல்லாடி என்னடா அவங்க 2 பேரும் இல்லாடிக்கு வேறு யார்? வேறு யார்? இன்னும் கிஃப்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கிஃப்ட். இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க வருவாங்க, வரப்போகிறாங்க, வந்திருக்கிறாங்க, ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க சொல்லுங்கள். இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க வேறு இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. சரிதானே? இந்த ரைட். உங்களோட கெஸ்ஸிங்கில் அடுத்தது யாராக இருக்குது? சரி, உங்களுக்கு குழுக்கள் தரலாம். குழுக்கள் என்ன பண்ணுமா? ஒரு கேர்ள் தான் தந்துடணும். ஒரு கேர்ள், ஒரு லேடியரா. அதான் சொன்னேன் நான். நீங்கள் உங்களோட அம்மாவையும் தெரியும், அப்பாவையும் தெரியும், பிரச்சனை இல்லை என்ன சொல்லி சொன்னேன்னா. சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஓமா. ஓகே 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 ஓகே. சரி தானே, சொல்லுங்கள். ஓகே ஓகே. சரி, யாரும் உங்களோட கேஸிங் சொல்லுங்க. வெகுமா சொல்லணும், நேரம் போகுது, நாங்கள் போகணும் ரொம்ப. உங்களோட 3வது யாரை கெஸ் பண்ணுறீங்க? அந்த ஒரு லேடி தான் தந்துருக்குறாங்க. சொல்லுங்க தன். யாரா? அம்மம்மா. அம்மம்மா. மீண்டும் அம்மம்மா? நோ, அம்மம்மா இல்லை. சொல்லிட்டீங்க, அம்மம்மா இல்லையே. என்ன? சரி, கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். சரியா? சரியா, கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஓகேயா? ரைட். சரி, இன்றைக்கு 17வது பிறந்தநாள் ஒரு ஜோசனியோட நல்ல சந்தோஷமாக இருந்த தன்மை நாங்கள் குழப்பிட்டோம் போலடாக்கு. சரி, பார்க்கலாம். ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையை பார்த்துட்டு சொல்லுவீங்களா யாருன்னு சொல்லி? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய தனுவுக்கு. வானமென்று வானவில் பூக்கும்
வாசல் என்று சந்தோஷம் பேசும். தனு, இன்று உன் பிறந்த நாள் மனதுக்குள் ஓர் புனித களம். என் அன்பு தனு மகிழ்ச்சியாக இருக்க அவனது இப்பிறந்த நாளில் நாம் கூறும் வாழ்த்துக்கள் சிறப்பான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பிறந்த நாளை இன்னும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் மாற்றுமடா. சிறு சிறு பசுமை நினைவுகளெல்லாம் சிறகடித்து நீ இன்று வளர்ந்ததை பார்க்க என் அன்பு கண்ணீர் கண்களில் துலங்க உன் அன்னையின் மனம் உருகுது மகிழ்வாக. உன் புன்னகையோர் இன்பமொழி. உன் கனவுகளெல்லாம் உயர்ந்து செல்லவும் நீ கல்வியில் உயரச் சென்று எல்லோர் மனங்களுக்கும் மகிழ்வையும் உன் பெற்றோருக்கு புகழையும் கொடுக்க இறை ஆசிகள் பெற்று வாழ இறைவனிடம் வேண்டி வாழ்த்துகிறேனடா. என் மனம் எப்போதும் நேசித்து கொண்டே இருக்கும். என்றும் உன் அன்புக்கும் ஆசைக்கும் உரிய உன் இதயமும் இரத்தமுமான ஒருத்தங்க யாரா கடைசியில் எழுதியிருக்கிறாங்க. என் மனம் எப்போதும் நேசித்து கொண்டே இருக்கும். என்றும் உன் அன்புக்கும் ஆசைக்கும் உரிய உன் இதயமும் இரத்தமுமான உன் லவ்லி. அதுவும் எழுதியிருக்கிறாங்க. உன் லவ்லி ரெண்டு மொழி இருக்கிறாங்க. யாரா? அம்மாவா? அம்மாவா? என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. என்ன மச்சால் ஒரு தரம் இல்லையா? மச்சாலன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. உங்களோட மச்சாலன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு அந்த லேடி கேள் தான் தந்தவங்க ஒரு உங்களோட மச்சாலன்னு சொல்லியிருந்தாங்க. மச்சால் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? லண்டன். என்ன பேர் மச்சால்? எத்தனை வயது? என்ன பேர்? நிதர்சனா. எத்தனை வயது? என்ன அம்மாட்ட கேட்குறீங்க எத்தனை வயசு? சின்னாளா? அப்போ பெரிய ஆளா? எத்தனை வயசு? 25. சரி, மச்சாளாக இருக்குமோ? அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. நான் சும்மா கேட்டேனா, சின்ன தம்பிக்கு நான் சும்மா கேட்டேன். சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரி தானே? என்ன செய்வோம்? வேறு கண்ணை பொத்துவோம். அந்த கிஃப்ட் சர்ப்ரைஸை செய்தவங்க வந்திருக்கிறாங்க. ஒருக்கா பார்க்கலாம். நீங்கள் ஒருக்கா அவரை கண்ணை ஒருக்கா அப்பா ஒருக்கா கண்ணை ரெண்டு எலும்பி ஆள் எழுப்புங்க. எலும்பி நீ கேட்டோம். அப்பா பாருங்க, கண்ணை பொத்துங்கப்பா. ரைட், ஓகே. அப்படி நல்லா அப்போ தோணுமா? தெரியுதான்னு கேளுங்க. என்ன தெரியுதான்னு? இல்லை தானே? என்ன அங்கே வந்துருக்காங்க சர்ப்ரைஸ். என்ன தேடுறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? சரி, அப்படி கிட்ட வாங்க. உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தந்துருக்குறாங்க போல இருக்கா? அப்படியா? வேறு என்ன தந்துருக்குறாங்க? கேரம் தந்துருக்குறாங்க. ஓகே. யார்கிட்ட கேட்டீங்க? எல்லாம் யார்கிட்ட கேட்டீங்க? அப்பாட்ட கேட்டீங்க? சரி, ஓகே. சந்தோஷமா? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அதையும் கொடுங்க. ரைட். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்கு போலடாக்கு. அப்படியா? யார் தந்தது ஐஃபோன்? மாமா. என்ன பேர் மாமா? வேணும். எங்கே இருக்கிறார்? ஆஸ்திரேலியா. சரி, ஓகே. உள்ள நல்லா படிக்கணும்னு சொல்லி படிப்புக்காக அந்த ஐஃபோனை தந்துருக்காங்க. ஓகே தானே? அந்த படித்து அதில் நிறைய விஷயங்களை கற்று நல்ல உயரத்துக்கு வரணும். சரி தானே? அப்பாவுடைய கனவுகளை நீங்கள் நிறைவேற்றணும். நல்ல பிள்ளையாக இருக்கணும். இறைவனுடைய ஆசீர்வாதம் வரைக்குமே எங்களோட கனவுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கணும். சரி தானே? இது பிரார்த்தித்து நைல் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஓகேயா? சந்தோஷமா? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அப்பா இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. அம்மாவும் அதோட சேர்ந்து தான் செய்திருக்கிறாங்க. சரி தானே? ரைட். உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? இப்படி ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வச்சு, அதுவும் கடை மூட்டி கொண்டு இருந்தது கடையை திறக்க வச்சு, சரிதானே? இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை செய்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறீங்க? என்ன வார்த்தைகள் இல்லையா? ஒன்றும் சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை தந்துருக்குறாங்களா அப்பா அம்மாவும்? சரி, அப்பாவுக்கு கிஸ் பண்ணி விடுங்க. அம்மாவுக்கு ஒரு ஆய் கொடுத்து விடுங்க. தங்கச்சிக்கு இல்லையா? தங்கச்சிக்கு இல்லையா? தங்கச்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தங்கச்சி தான் பெரிய சந்தோஷம் போல. அப்படியா? சரி, இருங்க.
சரி, இப்படி நான் சர்ப்ரைஸ் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா தானே? இல்லை, கேட்குறவங்க கட் பண்ணுவோமா? ஆ சரி, ஓகே. ஏன்னா நல்லா படிக்கணுமா? சரி, ஓகே. ரைட், அம்மாட்ட கேட்போம். சரி, நீங்கள் இந்த ஜால் ஐஸ்கிரீமுக்கு வந்திருக்கிறீங்க. புதுக்குடிப்பில் ஒரு உண்மையிலேயே ஒரு பிரபலமான ஜால் ஐஸ்கிரீம். எப்போவுமே அந்த ஐஸ்கிரீம் இதில் சுவை மாறாது, சரிதானே? ஒருக்கா சாப்பிட்டா திரும்பவும் வரணும் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜால் ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் சாப்பிட்டுருக்கிறீங்க, ரெகுலரான கஸ்டமர்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இந்த ஐஸ்கிரீம், இந்த ஜால் ஐஸ்கிரீமை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு இப்போ புதுக்குடியிருப்பில் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் கடை இல்லை. ஓகே. மாதிரி இதே மாதிரி டேஸ்ட்டும் ஒரு கடையிலையும் இல்லை. வேறு என்ன? சரி, அந்த டெஸ்ட்டுக்காக தான் நீங்கள் ஓடோடி வந்திருக்கிறீங்க. எப்போவுமே இதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள், இலங்கை வாழ் மக்கள் என்றாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற மக்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் வசிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி. சரி, புதுக்குடிப்புக்கு வரும்போது இந்த ஜால் ஐஸ்கிரீம் பரந்தன் ரோட்டில் இருக்குது. வடிவா வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீமை பற்றி நீங்களும் இன்னும் 4 பேருக்கு சொல்லி எல்லாரையும் வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து அனுப்பி வையுங்கன்னு சொல்லி நாங்கள் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறோம். நிறைய பேர் வெளிநாடுகளில் இந்த கஸ்டமர் இருக்கிறாங்க, ஏராளமான கஸ்டமர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இலங்கையிலையும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சிறந்த அறிவிப்பு, ஜால் ஐஸ்கிரீம் புதுக்குடிப்பில் பரந்தன் வீதியில் இருக்குது ஜால் ஐஸ்கிரீம். ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுங்க. ஓகேயா? சரி. தாங்கிடும் நிலமாவே, வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைத்தேன். பூவும் காற்றும் சேரும் போது பாசம் வருகிறது.